ஆமாம், சாலமோன் கடன் இல்லாமல் ஆட்சி செஞ்சார். கையை தட்டி எத்தனை பேர் புரியுது? சாலமோன் கடன் இல்லாமல் தான் ஆட்சி செஞ்சார். சாலமோனுக்கு அங்கே வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா அவனுடைய ஞானத்தை கேட்குறதுக்கு ஏகப்பட்ட வெகுமதியை கொண்டு வருது. இவன் பதிலுக்கு அதை விட பல மடங்கு திருப்பி கொடுத்து விட்றான். கையை தட்டி எத்தனை புரியுது? அப்படி ஒரு அரசு இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையினால் அரசாண்டாங்க. நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். தேவனுடைய ஆவியை பெற்ற ஆமேன் ராஜாக்கள் அரசர்கள் தோன்றுவார்களாக. ஆமேன், ஹல்லேலூயா. கண்டிப்பாக தோன்றுவார்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமேன். ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு தேவ ஆவியை பெற்ற தலைவர்களை தேவன் நமக்கு கொடுப்பார். இப்போ நம்ம சட்டசபையில் பேசுகிறாங்களா? ஆமாம், பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், பைபிள் எடுத்து படிக்கிறார் சட்டசபையில். இவ்வளோ ஏங்க? ஆமாம், எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்லேயே பேசுகிறார். ஜீசஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறார். கையை தட்டி ஆமேன்.